டெக் உழவன் யூடியூப் சேனலுக்கு எனது விவசாய நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏயோட ஆன்லைன் கவுன்சிலிங் 2020யோட ப்ராசஸை தான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த டைமில் வந்து இப்போ பேண்டமிக்காக இருக்கிறதுனால வந்து இன்னமும் வந்து அவங்க கவுன்சிலிங்கை பற்றி எந்த பேச்சும் எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ டிஎன்ஏவில் வந்து இப்போ வந்து 2016 பேட்ச் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அவங்க இப்போ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அந்த ரிசல்ட் இன்னமும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல. அந்த ப்ராசஸ் எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து எதுவுமே வந்து இன்னும் சொல்லலை. இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் என்ன ஃபஸ்ட் இயருக்கு வந்து காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிஎன் கவர்மெண்ட் வந்து இன்னும் அதை பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஎன்ஏ இன்னும் அவங்களும் எந்த எதுவுமே இன்னும் சொல்லலை. இப்போ வந்து அவங்க கவுன்சிலிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ சப்போஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து காலேஜ் திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா டிசம்பரில் தான் காலேஜ் திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நவம்பர் எண்டு அந்த டைமில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது எதுவுமே வந்து கன்ஃபார்ம் இல்லை. இது எல்லாமே சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இப்படி நடக்கலான்றதை மட்டும்தான் நான் இப்போ சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் உங்களை கூப்பிட்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு வந்து என்னை கூப்பிட்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்களா டிஎன்ஏக்கு. அப்போ அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, கண்டிப்பாக ஜிமெயிலும் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெயில் பண்ணிவிடுவாங்க. அந்த மெயிலில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க. ரிஜிஸ்டரும் பண்ணிடணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க. அது எல்லாமே அந்த கடைசி வீடியோவில் நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த ஐடி நம்பர் தான் வந்து உங்களுக்கு வந்து அதுதான் வந்து உங்கள் ஐடென்டிட்டி மாதிரி, உங்கள் நேமோட அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஐடி நம்பர் வச்சு தான் வந்து நீங்கள் மிச்சம் எல்லா ப்ராசஸுமே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஐடி நம்பர் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே, இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் எடுத்துன்னு போய் அங்கே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம். இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட் கவுன்சிலிங் வந்து இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து உங்களை கூப்பிட்றோன்னு சொல்லி மெயில் அப்புறம் மெசேஜ் ரெண்டுமே பண்ணிவிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் கவுன்சிலிங் அவங்க வந்து சர்வர் வந்து இந்த 10 o'clock அந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் போகிறீங்க. அப்படி போயிட்டு பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை அப்ளை பண்ணிட்ட பிறகு காலேஜ் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, உங்களுக்கு உண்மையிலே உங்கள் மார்க்கு நிறைய அதில் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரேங்கிங் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் காலேஜ்னு சொல்லி கோயம்புத்தூர் கொடுப்பாங்க. ஆனால் வந்து கோயம்புத்தூர் காலேஜ் 195 ப்ளஸ் கட் ஆஃப் இருக்கவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் கோயம்புத்தூர் காலேஜில் பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறதுக்கு. வெரி காம்படிஷன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூரில் கிடைக்கிறது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 50 காலேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 காலேஜும் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வந்து அங்கே ரேங்க் போட சொல்லுவாங்க. அது காலேஜ் ரேங்க்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்காது அங்கே எதுவுமே. உங்களை வந்து நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உனக்கு எந்த காலேஜ் வேணும், நீ 1 2 3 4 5 6ன்னு நீ வந்து உங்கள் சீக்வன்ஸுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நான் கோயம்புத்தூர், அதாச்சும் சிபிஇ கோயம்புத்தூரையும் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம், கோயம்புத்தூர் கேம்பஸையும். அது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். உங்களை யாரும் கைட் பண்ண மாட்டாங்க. அங்கே நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் எல்லாமே ப்ரௌசிங் சென்டரில் தான் போய் பண்ணுவீங்க எல்லாரும். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியாது ப்ரௌசிங் சென்டரில். அதை வந்து ஆனால் நீங்கள் தான் பண்ணணும், உங்களுக்கு தான் தெரியும். அவங்க ப்ரௌசிங் சென்டரில் இருக்கவங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது, எதுவுமே. நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்லைடிங்க்கெலாம் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். இதை பார்த்து பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 20 ரேங்க்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நிறைய கோர்சஸ் இருக்கும்ல, 10 கோர்ஸ் இருக்குல்ல, அந்த 10 கோர்ஸுக்கு இருக்கக்கூடிய காலேஜஸ் தனித்தனியாக இருக்கும். அது பிஎஸ்சி அக்ரி காலேஜஸ்னே தனித்தனியாக இருக்கும். இப்படி பார்க்கும்போதே வந்து ஒரு 20 காலேஜஸ் கிட்ட வந்து கான்ஸ்டியூண்ட் காலேஜஸே இருக்கும். அந்த கான்ஸ்டியூண்ட் காலேஜஸே வந்து நீங்கள் சீக்வன்ஸாக கொடுத்துக்கோங்க. ஆனால் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் உங்கள் மார்க்கு அது எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்கணும். உங்கள் ரேங்க் எப்படி இருக்குது இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உங்கள் ரேங்க் எப்படி இருக்குது, இந்த காலேஜ் இப்போ வந்து கோயம்புத்தூர் காலேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். ஏன்னா அதுக்கு வந்து காம்படிஷன் அதிகம். அதுக்கு யாராச்சும் கிடைச்சாலே போயிடுவாங்க அந்த காலேஜுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் அதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு
மற்ற காலேஜை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸ்லைடிங் போகும்போது உங்களுக்கு வந்து ஒன்றுமே எந்த டிஃப்ரென்ஸுமே ஆகாது. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிருக்குன்னா நான் இப்போ ஸ்லைடிங் அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜ் கொடுத்துருக்கலாம், வேறு ஏதாவது கோர்ஸ் கொடுத்துருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து இப்போ நீங்கள் 10th பிளேஸில் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு காலேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ குடிமையான்மலை கவர்மெண்ட் காலேஜ் இருக்குன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் கொடுத்துருக்கீங்க. 10th பிளேஸில் வந்து ஆர்விஎஸ் காலேஜ் கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்லைடிங் போடுறீங்க. உங்கள் மார்க்குக்கு வந்து குடிமையான்மலையில் உங்கள் கேட்டகரி இப்போ பிசிக்கு வந்து அங்கே வந்து சீட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஸ்லைடிங் ப்ராசஸில் அங்கே போகலாம். இல்லைனா வந்து மறுபடியும் செகண்ட் கவுன்சிலிங்க்கு வரும்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தாங்க, அந்த சீட்டு கேன்சல் ஆகிடுமா? சீட்லாம் கேன்சல் ஆகுது. அது எப்படி ப்ராசஸ்னால், இப்போ நீங்கள் வந்து ரேங்கிங் கொடுக்குறீங்களா 1 2 3 4 5 6 அதுமாதிரி 50 இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நான் வந்து இப்போ 10th ரேங்க்கில் இருக்க காலேஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட் கவுன்சிலிங் கிடைக்குதுன்னா, இல்லை எனக்கு வந்து இன்னமும் மேலே போகணும், நான் மேலே கொடுத்துருக்கேன் ப்ரிஃபரன்ஸ், அந்த காலேஜுங்களில் ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது வந்து 10th இருக்க காலேஜ்லேருந்து எனக்கு மேலே ஏறணும் போது நீங்கள் ஸ்லைடிங் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று வந்து ஸ்லைடிங் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து 9th 8th அது மாதிரி இருக்க காலேஜஸ் கிடைக்கலாம். இல்லைனா வந்து 10th காலேஜ் அப்படியே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சீட் கம்பல்சரி. ஃபஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சீட் கம்பல்சரி. செகண்ட் உங்களை வந்து இப்படி சொல்லிடலாம் சிம்பிளாக, உங்களை கவுன்சிலிங்னு கூப்பிட்றாங்கனாலே உங்களுக்கு வந்து சீட்டு கம்பல்சரி. உங்களுக்கு எந்த மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ் வரலாம், உங்களுக்கு சீட்டு கிடையாது. சிம்பிள். இதான் லாஜிக். அப்புறம் வந்து இப்போ இந்த சீக்வன்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்கள் ரேங்க்கை பொறுத்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ 185 இருக்கீங்கன்னா, நான் வந்து எம்பிசி கேட்டகரியில் 185 தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து பின்னாடியே வச்சுக்கோங்க. அது வராது, எப்படி இருந்தாலும் சான்ஸே இல்லை. நீங்கள் உங்களோட அந்த சீக்வன்ஸை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, கோயம்புத்தூரை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்க சான்சஸ் அது மாதிரியே இருக்க காலேஜை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு இது வரைக்கும் நடந்ததை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து இது வரைக்கும் இப்படி பண்ணால் வருன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அதையும் நான் சொல்லிடுறேன், இங்கே வரலன்னு எங்கள் மேலே நீங்கள் கோச்சிக்காதீங்க. இப்போ வந்து அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எந்த காலேஜ் இருக்குது, உங்கள் ரேங்க்குக்கு இந்த காலேஜ் தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்க காலேஜஸை வந்து டாப் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆதிபராசக்தின்னு ஒரு காலேஜ் இருக்குது, அது வந்து ஒரு டாப் ப்ரைவேட் காலேஜ்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இன்னமும் சில காலேஜஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க சில காலேஜஸ், அரவிந்தர், டான் பாஸ்கோ அப்படிலாம். இது ஆதிபராசக்தி ஓப்பன் பண்ணி 10 years ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு 3 years தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து உங்கள் மார்க் வந்து இப்போ ஒரு 170 தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆதிபராசக்தி கிடைக்காது. ஆதிபராசக்தி காலேஜ் வந்து 185+ எடுத்தவங்களுக்கு வந்து தான் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் மாற்றிக்கோங்க கரெக்டாக. இப்போ எப்படி கொடுக்கலாம், அதை நான் இதை தான் சிம்பிளாக சொல்லிடுறேன். எப்படி நீங்கள் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மார்க்குக்கு உங்கள் ரேங்க்குக்கும் அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு உங்களுக்கே புரியும். நம்ம இவ்வளோ ரேங்க்கில் இருக்க இவ்வளோ மார்க்கில் தான் இருக்கும், நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் டாப் காலேஜஸ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மொத்தமாகவே டாப்பாகவே கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்க ஒரு காலேஜ் கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்படி கொடுத்தா தான் நல்லது. சில டைம் ரொம்ப லாஸ்ட்டாக இருக்க காலேஜ் கிடைக்கும். அது வந்து அந்த சீக்வன்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் தான். சில பேருக்கு வந்து சில காலேஜஸ் வந்து ரொம்ப வீட்டு பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். அந்த காலேஜஸை கொடுத்துக்கோங்க. அது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸில் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சிம்பிளாக வந்து இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்க்குலாம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகுனீங்கன்னா, உங்களை ஃபஸ்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு ஸ்லைடிங் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ரேங்கிங் ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் கொடுக்குற ரேங்க்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அது எல்லாமே வந்து ஜென்யூனாக இருக்கணும். உங்களுக்கு கிடைக்குமான்றது உங்களுக்கே தெரியும். உங்கள் மார்க்குக்கு 165 எடுத்தவங்களுக்குலாம் ரொம்ப எஸ்டி கேட்டகரிக்கு தான் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த வாட்டி பிசி ரொம்ப ரொம்ப காம்படிஷன். நிறைய பேர் பிசியோட டாப் ரேங்க்லாம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வந்து பிசிக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. 2வது கேட்டகரியில் எம்பிசி இருக்குது. 3வதாக வந்து எஸ்சி. ஆனால் இது அப்படியே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எம்பிசிக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக தான், அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்து ஆல் இண்டியா கேட்டகரியிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஆல் இண்டியா கேட்டகரியில் அவங்களுக்கும் கொஞ்சம் சீட் கொடுக்கணும். அப்புறம் தமிழ்நாடு கேட்டகரி நம்மளுக்கும் சீட்ஸ் கொடுக்கணும். அதுலேயும் நிறைய கேட்டகரியாக பிரிச்சுட்டு போவாங்க. என்ஆர்ஐ கேட்டகரி அவங்களுக்கு கொடுக்கணும் தனியாக. அப்புறம் ஸ்போர்ட்ஸு முன்னாள் விளையாட்டு வீரர்களின் பசங்க அப்படின்ற அந்த கேட்டகரி தனியாக இருக்குது, அதுக்கும் வேறு சீட்டு கொடுக்கணும். இது எல்லாத்தையும்
கன்சிடர் பண்ணிக்கிட்டு வந்துட்டு நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க உங்களோட ரேங்க்ல. அந்த ரேங்க்லேயே வந்து எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொன்று சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும் போதும் அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து திடீர்னு அது பிரேக் ஆகலாம். சர்வருக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் வந்து மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் அப்படி இப்படின்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸை கொடுத்துக்கலாம். இதுதான் நான் சொல்கிறது. சிம்பிளாக என்னென்னா, நீங்கள் வந்து காலேஜை எப்படி ரேங்க் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்குமான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அந்த ரேங்க்கை வச்சு அனலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா. இப்போ 7000 கிட்ட நான் ரேங்க் இருக்குன்னா வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறது டஃப்பு தான். அப்படி இருக்கும்போது வந்து அவங்க டாப் ப்ரிஃபரன்ஸில் கவர்மெண்ட்ஸ் காலேஜ் கொடுத்தா அவங்க வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து இப்போ 4000 இருக்கவங்களுக்கே கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங்லேயே கிடைக்காது கண்டிப்பாக. இப்போ நான் 4000 உள்ளே தான் இருக்கேன், நான் வந்து இப்போ 3000 இருக்கேன் ரேங்க்கு, 2500. அதாச்சும் நான் கவர்மெண்ட் காலேஜ், எனக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ 2000 சீட்ஸ் இருக்குது. இப்போ வந்து 2000 சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னா நான் வந்து ஒரு 2000, என் ரேங்க் வந்து 2100, எனக்கு முன்னாடி 99 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கே கிடைக்காது கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில். அவங்களே ஸ்லைடிங் போட்டால் தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ அதில் இருக்கவங்க யாராச்சும் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு விட்டுட்டு போனால் தான் அந்த சீட் எடுத்து உங்களுக்கு அலாட் பண்ணும். அப்படி இருக்கும்போது 7000 இருக்கீங்களா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்றதை நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும். இதை தான் நான் சிம்பிளாக சொல்லிக்க விரும்புது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு கொண்டுட்டு வந்தாங்கன்னா, நிறைய சீட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இப்படி குழம்பி போகிறாங்கன்றதுனால தான். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ கேட்டிங்கன்னா, இப்போ வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே அந்த பேலன்ஸ் இருக்க இந்த உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது, அக்ரி சீட்டு கிடைக்கிறது வந்து இந்த கவுன்சிலிங் மட்டும் டிபெண்ட் பண்ணதில்லை, இதோட கட் ஆஃப் மட்டும் டிபெண்ட் பண்ணதில்லை. அது கண்டிப்பாக வந்து வெட்னரியோட ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா, அதாச்சும் இந்த தனுவாஸோட ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா அதுவும் இதில் வந்து கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து இப்போ நீட் வந்துச்சுல, அதோட கவுன்சிலிங் நடத்தி அதுவும் இதில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அதாச்சும் இந்த 3 கேட்டகரி, ஹியூமன் டாக்டர், அனிமல் டாக்டர், 3வது பிளான்ட் டாக்டர், தட் இஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அப்படி பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து இது 3த்துலேயும் வந்து ஃபஸ்ட் இந்த டாப்பர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 199 யாரோ எடுத்திருக்காங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் 80% வந்து கண்டிப்பாக வெட்டினரி வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து நீட்டு கிடைச்சிச்சுன்னா வெட்டினரி வரமாட்டாங்க. சப்போஸ் நீட் கிடைக்கல, வெட்டினரி கிடைச்சிச்சுன்னா வெட்டினரி வருவாங்க. அக்ரிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, அக்ரி ஆனால் வரமாட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வெட்டினரி, சில பேர் வெட்டினரியும் கிடைக்காத பட்சத்தில் தான் வந்து இவங்க வந்து இந்த அக்ரிக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் டாப்பர்ஸ் அப்படி தான் மைனஸ் ஆகும் இந்த கேட்டகரி எல்லாமே. அதனால் வந்து இது டிஎன்ஏயும் இந்த 7000 ரேங்க் அப்போல்லாம் இருக்கீங்களா, அவங்களுக்குலாம் வந்து சான்சஸ் இருக்குது. இந்த முன்னாடி இருக்கவங்களாம் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் டிஎன்ஏயோட இது மட்டும் ரெஃப்ளெக்ட் ஆகும். பேலன்ஸ் அந்த வெட்டினரியோட கவுன்சிலிங் ரிசல்ட்ஸும் ரெஃப்ளெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து நீட்டில் வந்து கவுன்சிலிங் நடத்துனாங்க, நீட் வந்துச்சு எம்பிபிஎஸ்க்கு வந்து கவுன்சிலிங் நடத்துனாங்கன்னா அதோட ரெஃப்ளெக்ஷனும் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து இந்த ப்ரைவேட் காலேஜஸ் எதெல்லாம் அஃபிலியேட்டட் டு டிஎன்ஏயு, அதாச்சும் நல்ல காலேஜஸ், கொஞ்சம் ரேங்கிங்கில் இருக்க காலேஜஸ்ன்றதை பற்றி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.